தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 விரைவு செய்திகளை பார்ப்போம். மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரும் போபால் தொகுதி வேட்பாளருமான பெண் சாமியார் பிரக்யா தாகூர் மும்பை தாக்குதலில் உயிரிழந்த போலீஸ் அதிகாரி ஹேமந்த் கர்கரே மீது கூறிய குற்றச்சாட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. போபாலில் நேற்று பேட்டியளித்த பிரக்யா 2008ஆம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக தன்னை கைது செய்ய கர்கரே மிகவும் துன்புறுத்தியதாகவும் அதனால் சர்வநாசமாகி போவாய் என தான் கூறியதாகவும் பிரக்யா தெரிவித்தார். இதற்கு ட்விட்டரில் கண்டனம் தெரிவித்துள்ள IPS அதிகாரிகள் சங்கத்தினர் அசோக சக்ரா விருது பெற்றவரும் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தவரையும் விமர்சிப்பதா என கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திலும் புகார் செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பொறியியல் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொறியியல் கல்லூரியில் படித்த மாணவியின் உடல் பாதி எரிந்த நிலையில் ராய்ச்சூர் வனப்பகுதியில் உள்ள மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டது. அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 13ஆம் தேதியே அவரது உடல் கைப்பற்றப்பட்ட நிலையில் ஆரம்பத்தில் தற்கொலை என கூறப்பட்டது. பிரேத பரிசோதனையில் அவர் கொலை செய்யப்பட்டது உறுதியானதால் சுதர்சன் யாதவ் என்ற நபரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை அவதூறாக பேசிய இமாச்சல பிரதேச பாஜக தலைவர் சத்பால் சிங் சத்தி 2 நாட்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் சோலன் மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற சத்பால் சிங் ராகுல் காந்தியை அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காங்கிரஸ் கட்சி அளித்த புகாரில் சத்பால் சிங் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே புகார் தொடர்பாக 24 மணி நேரத்தில் விளக்கம் அளிக்குமாறு சத்பால் சிங்கிற்கு உத்தரவிட்ட தேர்தல் ஆணையம் 22ஆம் தேதி வரை பிரச்சாரத்தில் பங்கேற்கவும் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கவும் தடை விதித்துள்ளது. குஜராத் மாநில காங்கிரஸ் தலைவர் ஹர்திக் பட்டேலுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அக்கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. குஜராத் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து ஹர்திக் பட்டேல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது மேடையில் ஏறிய தருண் கஜார் என்ற நபர் ஹர்திக் பட்டேலின் கன்னத்தில் இறைந்தார். அவரை ஹர்திக் பட்டேலின் ஆதரவாளர்கள் சரமாரியாக அடித்து உதைத்ததில் படுகாயமடைந்த நபர் கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தங்களது கட்சியின் நட்சத்திர பேச்சாளரான ஹர்திக் பட்டேல் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதால் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்களில் ஒருவரான சேதன் ராவல் தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளித்துள்ளார். ஹர்திக் பட்டேலுக்கு சமூக வலைதளங்களிலும் மிரட்டல்கள் வருவதாக காங்கிரஸ் கட்சி அதில் குறிப்பிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் அனந்த்நாக் தொகுதியில் வாக்குப்பதிவு நேரத்தை குறைத்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அனந்த்நாக் தொகுதியில் வரும் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தேர்தலில் வன்முறை ஏற்பட்டது. இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் தடுக்க அனந்த்நாக் தொகுதியில் வாக்குப்பதிவு நேரத்தை குறைக்க வேண்டும் என்று காவல்துறை கோரிக்கை விடுத்தது. இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு பதிலாக 4 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடையும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குல்காம் தொகுதியில் 29ஆம் தேதியும் சோஃபியான் புல்வாமா பகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதியும் தேர்தல் நடைபெற உள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வசந்த உற்சவம் நிகழ்ச்சி நேற்று நிறைவடைந்தது. கோடை காலத்தில் ஏற்படும் உஷ்ணத்தை ஆன்மீக வழியில் தணிக்கும் வகையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர வசந்த உற்சவம் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. வசந்த உற்சவத்தின் இறுதி நாளான நேற்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சாமி மற்றும் சீதாதேவி லட்சுமணர் ஆகியோரின் பல்லக்குகள் 4 மாட வீதியில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. வசந்த மண்டபத்தை அடைந்த உற்சவர்களுக்கு பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை இளநீர், பன்னீர் மற்றும் மூலிகை திரவியங்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் உற்சவர்கள் ஊர்வலம் கோவிலுக்கு திரும்பியது. முன்னதாக இந்த வசந்த உற்சவத்திற்கான கட்டண சேவைகளை தேவஸ்தானம் ரத்து செய்திருந்தது. தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவே செயல்பட்டதாக நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ராசா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் மோடி மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அலை வீசுவதாகவும் தேர்தல் ஆணையத்தின் தலையீட்டையும் தாண்டி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் கூறினார். தேர்தல் ஆணையம் தன்னிச்சையான அமைப்பாக இல்லாமல் சுயசார்பற்ற, அதாவது இண்டிபெண்டன்சி, அதாவது அரசியல் சட்டத்தின்பால் நிறுவப்பட்டிருக்க ஒரு அமைப்பு, தன்னிச்சையாக யாரையும் சார்ந்து இருக்காமல் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக இயங்கியது என்பதை ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. அதையும் தாண்டி வெற்றி பிரகாசமாக இருக்குது என்றால் மக்களுடைய எழுச்சி தான் காரணம்.
தூத்துக்குடி தொகுதியில் திமுகவினரும் அமமுகவினரும் வாக்குகளுக்கு பணம் கொடுத்ததாக பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் சிறப்பாக இருந்ததாக கூறினார். வாக்குச்சாவடிகளில் குளறுபடி நடந்ததாக திமுக கூறி வரும் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தோல்வி பயத்தில் இவ்வாறு திமுகவினர் கூறி வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். வாக்காளர்களுக்கு 300 ரூபாய் வரை திமுகவினரும் அமமுகவினரும் வழங்கியதாகவும் இதனை அதிகரித்து வழங்கியிருக்கலாம் என்றும் தமிழிசை கூறினார். எனது தொகுதியில் நான் சொல்கிறேன், நாங்கள் கொடுக்கல, திமுகவும் கொடுத்தாங்க, அமமுகவும் கொடுத்தாங்க. அது மக்களே சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதனால தான் நான் சொன்னேன், பாவம் இவங்கெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க, அந்த மக்களுக்கு ஏன் இவ்வளோ குறைவாக கொடுத்தாங்கிறது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. பாவம் 200 300 தான். அதனால் கொடுக்கறதே கொடுக்குறாங்க, கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா அந்த மக்களாலும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. தமிழகத்தின் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்கும் தேர்தலாக அரவக்குறிச்சி இடைத்தேர்தல் இருக்கும் என்று அத்தொகுதி திமுக வேட்பாளரான செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். அரவக்குறிச்சி தொகுதியில் தனது பரப்புரையை தொடங்கிய அவர் கரூர் பரமத்தியில் நடந்த திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது அவர் திமுக மாபெரும் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவை போத்தனூரில் செய்தியாளர்களிடையே பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான அலை வீசியதாக தெரிவித்தார். 4 தொகுதி இடைத்தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்து விரைவில் கட்சியின் செயற்குழுவை கூட்டி முடிவு செய்ய உள்ளதாகவும் தமிமுன் அன்சாரி கூறினார். அடுத்த படத்திற்கு தயாராகிவிட்ட ரஜினிகாந்த் சினிமா விளம்பரத்திற்காக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளதாகவும் தமிமுன் அன்சாரி விமர்சித்தார். எங்களுக்கு வந்த செய்தியின் அடிப்படையில், களத்தில் நாங்கள் பார்த்த தகவலின் அடிப்படையில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் அடங்கிய அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். 30க்கும் மேற்பட்ட இடங்கள், அது 35ஆவும் இருக்கலாம், 37ஆவும் இருக்கலாம். 30க்கும் மேற்பட்ட இடங்களில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் அதிகமான இடங்களை கைப்பற்றும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். களத்தில் நாங்கள் பார்த்த செய்திகள், நடவடிக்கைகள், மக்களுடைய உணர்வுகள் அதை எங்களுக்கு உறுதிப்படுத்துது. திருவள்ளூர் அருகே தேர்தல் முன்விரோதம் காரணமாக தங்களது கிராமத்தைச் சேர்ந்தவர்களை தாக்கிய நபர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவின் போது ஈக்காடு கண்டிகையில் இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து நேற்று 15க்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் வந்த ராஜசேகர் என்பவர் வருண், சுந்தர்ராஜ், தாமோதரன், ஹரி உள்ளிட்ட 8 பேரை அரிவாள் மற்றும் உருட்டுக்கட்டையால் தாக்கிவிட்டு தப்பியோடினர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் தாக்குதல் நடத்திய நபர்களை கைது செய்ய கோரி செங்குன்றம் சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதால் போராட்டத்தை பொதுமக்கள் கைவிட்டனர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆயுதப்படை கூடுதல் டிஜிபி முகமது ஷகீல் அக்தர் மற்றும் ஐஜி சைலேந்திரகுமார் யாதவ் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் ரேடியோ டெலிகிராப் பிரிவில் உள்ள கோவையைச் சேர்ந்த ஆய்வாளர் சுப்பிரமணியன் சிறப்பு உதவி அதிகாரி பதவி உயர்வு வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் 8 வாரத்தில் பதவி உயர்வு வழங்க 2012 நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று கூறி ஆயுத பிரிவு அதிகாரிகளுக்கு எதிராக சுப்பிரமணியன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி பார்த்திபன் ஆயுதப்படை கூடுதல் டிஜிபி மற்றும் ஐஜி ஆகியோர் வரும் ஜூன் 4ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே விவசாயியின் வீட்டில் திருமணத்துக்காக சேர்த்து வைத்திருந்த 10 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகை தீயில் கருகியது. அங்கநாத வலசு கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் தனது தங்கை ஜானகி மற்றும் தங்கை மகள் சாந்தியுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளார். விழா ஒன்றுக்காக வீட்டை பூட்டிவிட்டு இவர்கள் வெளியே சென்றனர். வீட்டில் இருந்து புகை வருவதாக பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். எனினும் தீ விபத்தில் பணம் மற்றும் 14 சவரன் நகை கருகியது.